பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அரசி தனியா காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல குமார் வந்து வண்டி எடுத்துட்டு வராங்க. அரசி எதுக்காக நடந்து போயிட்டு இருக்க, வா உட்காரு, உன்னை நான் டிராப் பண்ணிட்டு வா அரசின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு வேற ஆளை பாரு, என் அண்ணனுங்க இருக்காங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணா போதும் அவங்க வந்து என்ன கூட்டிட்டு போவாங்க. ஆமா நீ யாரு, நீ எதுக்காக என்ன கூட்டிட்டு போகணும், உனக்கு எனக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன அரசி, நம்ம 2 பேருமே லவ்வர்ஸ்ன்னு சொன்னதும் உடனே அரசி கோவம் வருது. யாரு லவ்வர்ஸ், எதுக்காக தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத, உன்னை நம்பி ஒரு முறை என் வாழ்க்கையை சீரழிச்சது போதும், திரும்ப உன்னை நம்ப நான் என்ன முட்டாளான்றாங்க. அரசி, நான் ஒரு முறை தப்பு பண்ணிட்டேன்னா திரும்ப அப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டேன். நீ எப்ப தாலிய கழட்டி என் முகத்துல வீசி எரிஞ்சிட்டு போனியோ, எப்ப கோர்ட்ல எனக்கு எதிராக கேஸ் கொடுத்ததை வாபஸ் வாங்கினியோ, அப்பவே நான் மனசு மாறிட்டேன். எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் கூட தான், உன்னை தவிர வேற யாரு கூடயும் கல்யாணம் நடக்காது. நான் மாறிட்டேன் அரசி, நான் மனசு மாறிட்டேன்றாங்க. உன்னை ஒரு முறை நம்பி நான் ஏமாந்தது போதும். என் குடும்பத்துல இருக்கவங்க யாரை கை காட்டுறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்காக உன்னெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. திரும்ப நான் பொதுக்குழியில விழ நான் என்ன முட்டாளா இல்ல லூசன்னு சொல்லிட்டு அரசி வந்து கேட்க, உடனே அதுக்கு வந்து குமார் வந்து சொல்றாங்க. அரசி, நான் உன் மேல ரொம்ப உயிரா இருக்கேன். நீ இப்ப கூட ஒரே ஒரு வார்த்தை ஏதாவது ஒண்ணு சொல்ல, கண்டிப்பா அதை நான் செய்வேன்னு சொல்லிட்டு குமார் பின்னாடி அரசியை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஓ அப்படியா, இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பியா? ஆமா அரசி, உன் மேல நான் உயிரா இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் அதை கேட்பேன்னு சொன்னதும், சரி இந்த குளம் இருக்குல்ல, இந்த குளத்துல குதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசி, எனக்கு நீச்சல் கூட தெரியாது, நீ நிஜமா தான் சொல்றியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா நான் நிஜமா தான் சொல்றேன், இந்த குளத்துல நீ குதி, அதுக்கப்புறம் நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு பார்க்கலாம். சரி சரி அரசி, நீ சொல்லிட்டுல்ல, என் உயிரை பத்தி கூட கவலைப்படாம நான் இப்பவே குதிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு குமாரும் அந்த நீச்சல் குளத்துல குதிச்சிடுறாங்க. இதை பார்த்த அரசிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. குமாரு குமாருன்னு சொல்லிட்டு எவ்வளவு கூப்பிட்டாலும் குமாரு எந்திரிக்கிறது இல்ல. அரசிக்கு நீச்சல் தெரியும், அதனால பைய கீழே போட்டுட்டு அரசியாவே குளத்துல குதிச்சு குமார காப்பாத்திடுறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நான் சொன்னா உடனே நீ குளத்துல குதிச்சிடுவியா? ஆமா அரசி, நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கண்டிப்பா செய்வேன். நான் முன்ன மாதிரி கிடையாது, பழைய குமாரு எப்பவோ செத்து போயிட்டேன். இப்ப நான் உன்னை உயிருக்கு உயிரை விரும்புறேன் அரசி, தயவு செஞ்சு என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ் அரசின்னு சொல்லிட்டு குமாரு கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து சரவணன் பாத்துறாங்க. உடனே அரிசி கூப்பிட்டு, ஏய் என்ன துணியெல்லாம் நஞ்சு போய் கிடக்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ணன் அண்ணன் அது வந்துடுறாங்க. ஏய் அரசி உண்மைன்னு சொல்லி சரவணன் கேட்டதும் நடந்த விஷயம் எல்லாமே அரசி சொல்லிடுறாங்க. குமார் வந்து கீழே குதிக்கிறேன்னு சொல்லி குதிச்சான். அவன் உயிருக்கு போராடிட்டு இருந்தான். பக்கம் யாராவது இருக்கீங்களான்னு கூப்பிட்டு பார்த்தேன். என் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போகுதுன்ற மனிதாபிமான அடிப்படையில அவரோட உயிரை காப்பாத்தினேன், அவ்வளவுதானே சொல்லிட்டு இருக்காங்க. உடனே குமாரோட ஷர்ட் பிடிச்சி சரவணன் ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் தங்கச்சி பின்னாடி மாறி மாறி வந்துகிட்டே இருப்ப, நீ அடி வாங்கினது எல்லாமே மறந்துட்டியாடா, உன்னை என் கையால கொன்னு போடணுமா, அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறாங்க. இங்க பாரு சரவணா, நான் வந்து அரிசி மேல ரொம்பவே உயிரா இருக்கேன், தயவு செஞ்சு என் காதுல புரிஞ்சுக்கிட்டு அரிசி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்றாங்க. என் தங்கச்சிக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும் பண்ணி வைக்க கூடாதுன்ற அவசியம் எல்லாம் எங்களுக்கு இருக்கு. நானு என் தங்கச்சியை கல்யாணமே பண்ணாத கடைசி வரைக்கும் வச்சிருந்தா கூட உன்ன மாதிரி ஒரு புருக்கிக்கெல்லாம் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்டா. ஒழுங்கு மரியாதை என் கையில் அடி வாங்காத, செத்து போகாத, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து துரத்தி விடுறாங்க. இங்க பாருங்க, நான் இப்ப சொல்றதுதான் எப்பவும் சொல்றேன், அரசிய நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். யார் அரசியை கல்யாணம் பண்ணிக்க வந்தாலும் அவங்க எல்லாரையும் வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போய் கூட நான் அரசியை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா வந்து குமார சொல்றாங்க. இதை கேட்டு சரவணன் அவனுக்கு என் கையில தான் சாவுன்னு சொல்லி திரும்ப குமார துரத்த போக உடனே அரசி வந்து, அண்ணன் வந்துட்டுனே, அவன் பேசினா பேசிட்டு போட்டோம், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல நான் மனசு வைக்கணும், அவன் இஷ்டப்படி சொல்லிட்டா உடனே அதை கேட்டுருவாங்களா, நீ வான்னு சொல்லிட்டு அரசி வந்து சரவணனை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப குமாரா சரவணன் நடிச்சது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. இப்ப ஈர துணியோட வராங்க. உடனே சக்திவேல் வந்து, டே குமாரு என்னடா ஆச்சு, என்ன ஈர துணியோட வர, மழை கூட வரலையே, மழையில எது நெஞ்சிட்டியா, மழை வரலையடான்னு சொல்றாங்க. அப்பா அது வந்து குமாரு சக்திவேல் கிட்ட தயங்கி பேசிட்டு இருக்காங்க. அரசிய காதலிக்கிற விஷயம் குமாரு சக்திவேல் கிட்ட சொல்லுவாங்களா? அப்படி ஒருவேளை குமாரு தைரியமா சக்திவேல் கிட்ட
அரசியை லவ் பண்ற விஷயத்த சொன்னா அதுக்கு சக்திவேலோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, குமாருக்காக அரசியை மருமகளா சக்திவேல் ஏத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.